இங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்கே தான் நைட்டு ரூம் தங்கணும். தங்கிட்டு சாப்பிட்டு சாப்பிட ஒன்றா குளிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். இப்போ எப்படிடா பார்த்தா ரைட்டா ரைட்டாடா எப்படி வேணாலும் போகலான்னு காட்டுது. மொத்தமாக எப்படி போட்டாலும் 5 கிலோமீட்டர் தான். ஆப்போசிட் ரோட்டில் போகிறோம் நாங்கள். மேப்பு காலையிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சொதப்புது வேறு. அவ்வளோதான் போயிடுச்சு மேப்பு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த ஏரியாவில் ஒரு டேம் ஒன்று இருக்கும், ரொம்ப ஃபேமஸான டேம். வாணிகம் விலாசம் பாடி என்ன சொன்னாங்க அந்த டேம் பேர். அந்த டேம் போய் பார்த்துட்டு தான் போகிறோம். அந்த டேமில் தண்ணி வந்து 80 வருஷம் ஆகுதான். 80 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் தண்ணியே வந்திருக்கும் அந்த டேம் ஃபுல்லாக. நம்ம இந்தியா மேப் எப்படி இருக்கு அதே மேப் மாதிரி தான் அந்த டேமே கட்டியிருக்காங்களாம். அதனால் சரி அதை போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு. இடம் சரியாக இருக்குப்பா. இங்கே ரோட்டில் காலியாக இருக்குது. எவ்வளோ நீட்டு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க போல ரோட்டை. ஒரே கிட்ட வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது அந்த டேமுக்கு. இந்த வை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. ஃபுல்லாக பாக்கு மரம் தான் நிறைய. கொஞ்சம் அந்த மரம் வளர்றவங்களும் தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வளர்ந்துச்சுன்னா நல்லா லாபம் பாண்ணா. 2 பாக்கு 1 ரூபா அந்தமாரி விற்கிறாங்க. அதில் இதில் பார்த்தா அதில் பார்த்தான்னு தெரியல. ஸ்ட்ரைட்டாக தான் போகுது. இங்கே பாருங்க ஒரு ஆட்சி நம்ம வர வைக்கிறதுக்கோசரம். டைம் 10 மணி ஆகுது. ஒன்றும் நாங்கள் சாப்பிடவே இல்லை. காலங்காட்டி ஒரு டீ குடித்தோம். டீ குடிச்சோன்னே வெயிலில் கொஞ்சம் மந்தமாக இருக்குது. இங்கே பாரு கப்புள்ஸ் 2 பேரும் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? தாறுமாறாக இருக்காங்க இங்கெல்லாம் ஆளுங்க. சரி போப்பா அப்டேட் பண்ணுறேன். ஒரு வழியாக வந்தாச்சு அந்த டேமாண்ட. நானாக சிம்பிளாக இருக்குன்னு பார்த்தோம். டேமு நல்லா பெருசாக தான் இருக்குல்ல பார்க்குது. அங்கே பாருங்கள் எது இல்லை மேலே அதான் டேம். நான் இப்போ படிக்கட்டில் தான் ஏறி போனோன்னு நினைக்கிறேன். படிக்கட்டில் பார்த்தா எப்படி பார்த்தோன்னு தெரியலையா. போகலாம். அங்கே பாருங்கள் ஒரு சிலைலாம் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஐயோ பெருசு தான். தாமரைப்பூ மலர்ந்துருக்கு. பார்த்தீங்கன்னா ரூட்டு கொஞ்சம் கொலாசாக போகுது. நாங்கள் இந்த வழியில் தான் போனோம். மறுபடியும் இந்த வழியில் வந்து நிற்க சொல்லுது கூகுள் மேப்பு. அப்பாடியோ இந்த டேம் கட்டணுங்க இவங்க தான் புழுது. வண்டி லாக் பண்ணிட்டு அப்படியே போகும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அவர் தான் காட்டினாரான் டேனி சொல்கிறான். அப்படிங்களாண்ணா எப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க? அவர் ஆட்சியில் தான் இருக்கும்போது கட்டினாரான். கோபால் சொல்கிறாரு. அப்படியே ஏறி விட அந்த ஏறி அடி மேலே ஏறலாம்னு நினைக்கிறேன். இந்த இது பார்த்தீங்கன்னா இந்தியா மேப் எப்படி இருக்குது அதேமாரி இருக்குன்னாங்க. போய் பார்ப்போம். இந்த தான் வருதுப்பா தண்ணி தெரியுதுங்களா? ஹலோ ஹலோ யாரு யாருன்னு தெரியலையா? தெரியலையாடா கேளு அவங்ககிட்ட. அந்த இடத்துக்கு மேலே அப்படி போனோம். அந்த ரூட்டில் போனால் ஃபுல்லாக போய் பார்த்தோம்.
உள்ளே போய் பார்க்க முடியாதுன்ட்டாங்க டேம் மேலே. டேமுக்கே வேணால் சைடில் சுற்றலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் என்ன பண்ணேன், இந்த நீட்டு போனால் பைக் போகணுன்னாங்க மேலே. அதனால் இந்த நீட்டு போகிறோம். போய் இப்போ டாப் வியூ பார்க்க போகிறோம் டேமை. ஹில்ஸ் மேலே ஏறிங்கிறோம் லைட்டாக நம்ம. பக்கத்தில் அங்கே பாருங்க மூச்சிங்களாம் இருக்குது வர டேமில். தண்ணி ஃபுல்லாகுது தெரியுதுங்களா, ஏரி மாரி இது. இந்த இடத்துல தண்ணி ஸ்டோர் ஆகி இந்த சைடு வராப்புது கொஞ்சம் கொஞ்சமாக. வந்துட்டோம் என்ட்ரன்ஸுக்கு. இங்கேயும் உள்ள போக முடியாது புரியுதா? இறங்கிக்கோ. பார்க்கல. வண்டி பார்க்கிங்கில் போடு. வந்தாச்சு. இந்த டேமில் பார்த்தீங்கன்னா 80 வருஷமாக தண்ணியே கிடையாதான். தண்ணி இல்லாமல் தான் இருந்தான். இப்போ தான் தண்ணி வந்திருக்கு அப்படின்னாங்க. 80 வருஷம் கழிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அந்த நீட் தான் வந்தோம். அந்த நீட்டை விட்டுருந்தாங்கன்னா ஓப்பனில் இருந்தாங்கன்னா கே இறங்கி போய் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ இங்கே தான் பார்க்க முடியும் நம்ம. சரிதா, சாப்பிட்றதுக்கோசரம் வாங்கினோம் இதை. இந்த வாங்கினோம். ஆனால் என்ன இது நல்லாவே இல்லை சாப்பிட்றதுக்கு. ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள். இன்னும் கழுவியும் இல்லை அந்தளவுக்கு இருக்குது. அதனால் முன்னே இங்கேருந்து அடிக்க பண்ணதா அடிட்டா. தண்ணியில் போய் வந்து போய் கரெக்டா ஒரு வழியாக இந்த இடத்த பார்த்தாச்சு. வெறும் பார்த்தீங்கன்னா இந்த நீட்டு ஃபுல்லாக அப்படி போயிட்டு போகுது. அப்படியே நம்ம பார்க்கறதுக்கு இந்தியா மேப் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்குது சொன்ன மாரி. இது வந்து நம்ம நிற்கிற இடம் வந்து கீழாண்டா, அது வந்து மேலே அது இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து டெல்லி சைடு. இது வந்து இங்கே அருணாச்சல் பிரதேஷ் ரைட் சைடில் அந்தமாரி போகிற மாரி இருக்க இடம் இது பார்க்கறதுக்கு. நல்லா பார்த்தாச்சு. அதுதான் நம்ம கிளம்புறோம் இங்கேருந்து. இப்போ அடுத்தது எங்கேன்னு தெரியல பிளானிங்க. போக தான் பிளான் பண்ணோம். போப்போ அப்டேட் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். அதுக்கு ஒத்தான்னு பார்த்தா இந்த இடம் பரவாயில்ல. லவர்ஸாக தான் பார்க்கணும். நிறைய பார்க்கணும். சூப்பராக பார்க்கணும். என்ன பண்ணுறாங்க எவ்வளோ ஒத்து தெரியா அந்த ஒயிட் கட்டி தெரியாது. இதில் அதான் ஸ்டெப்லெஸ் பண்ணி முடியும். நம்ம வந்துனே இருந்தோம். ரோட்டில் பார்த்தீங்கன்னா பூனை ஒன்று செத்து போயிட்டுருக்கு. சரி இப்படியே விட்டு போனால் யாரும் ஏற்றிக்கிட்டு போடுறவங்க. அது இல்லை சரி அது எடுத்து அடிக்க போட்டுட்டேன் போலான்ட்டு. தூங்குறியா ஏந்திரி. ஐயோ இந்த பாருங்க பார்த்தீங்களா எங்கே இந்த ஆடி வச்சிடலாம். அங்கே வச்சு ஒரு கட்டு போட்டு முடியலாம். பழம்லாம் எடுக்க முடியாது இப்போதைக்கு, அதனால் பெஸ்ட்டாக ஓகே கிளம்பிட்டோம். முன்னே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 72 கிலோமீட்டரு ஸ்ட்ரைட்டாக ஒரே ரூட் தான் வீட்டில் பெங்களூர் போகிறதுக்கு. பெங்களூர் போயிட்டு டிப்பு சுல்தான் பேலஸை பார்த்துட்டு டிப்பு சுல்தான் பேலஸை பார்த்துட்டு அங்கே நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். சரி போகலாம். ரைடு பண்ணி ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஒரு இந்த சைடில் வந்து நல்லா பேசுகிறாங்கப்பா எல்லா மனுஷனுமே. தங்கமாகறாங்க ஒரே சொல்கிறேன். டேம் பார்த்துட்டு வந்து கிளம்பிட்டேன். இப்போ தான் கிளம்பணும் டேம் மாட்டேருந்து. பைபாஸ் வந்து யாரையும் 5 செகண்ட் தான் வந்து பக்கத்தில் தான் டேம் பக்கத்தில். அப்போ ரைடோட 19வது டோல்கேட் இது. இங்கே கூடமே ஏகப்பட்ட டோல்கேட் காட்டணும். நிறைய டோல்கேட்லாம் காட்டினா நல்லா இருக்காதுல்ல, அதனால் காட்டல. ஏதாச்சும் 1-2 தான் உங்களுக்கு காட்டிக்கிறேன் நான் டோல்கேட்டே. நம்ம லடாக் போகும்போது எவ்வளோ டோல்கேட் இருந்ததோ அதேமாரி இருக்குது. ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல டோல்கேட்டு.
ஒரு இடிகேட்டோட போகிறான் திரும்புகிறான் ஆள் அப்படியே அவன். லாரிக்காரன் கரெக்டாக இண்டிகேட்டர் போட்டு திரும்புறாரு. தெரியல, வண்டிலாம் வர ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க இங்கே பாருங்க. நாம் போகலாம். போலீஸ்கார் மடக்குறாங்கப்பா. கரண்ட் ஒயர் இது பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் ஒயர் போகுது மேலே, அதுக்காக ஹை வோல்டேஜ் இல்லை, அதுக்காக மொத்தம் இது பண்ணி செட் பண்ணுறாங்க. நானே தெலுங்குலாம் ஐயோ அந்த ஜீப்ரா கோட் பேர் ஒன்று போட்டிருக்காங்களா, அதுதான் ஃபுல்லாக. நம்ம இன்னும் பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா 58 கிலோமீட்டர் தான் இருக்குது, கிட்ட வந்துட்டோம். தளபதி அச்சு ஓட்டுறாரு நல்லா வண்டி. அவரையா நம்ம யாருன்னு அவருக்கு தெரியல. பெங்களூர் வந்துட்டோம். நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ண ஒன்றும் பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர் தான் இருக்குது. ரோடு ஓரளவுக்கு காலியாக தான்ப்பா இருக்குது. காலைல டைம், காலைல மதியானம் ஆயிடுச்சு, ஒன்றும் சாப்பிட கூட இல்லை. போயிட்டு நாங்கள் அந்த பேலஸை பார்த்துட்டு சுற்றிக்கிட்டே பார்த்துட்டு அப்புறம் வெளியே வரோம் பார்த்தீங்களா, அப்போ தான் சாப்பிட்லான்னு இருக்கோம். சாப்பிட்ணும் வாங்க, போப்போ அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட போய். சரியான டிராஃபிக்காக இருக்குங்களா, அதே ஒரு வழியை சரியாகணும் விட மாட்டானுங்க. வர ஒரு காக்கா ஓட்டுங்களாம் வண்டியை ஓட்டுறதே. என்ன பண்ணுங்க அந்த மாதிரிலாம் ஓட்டினா ரூட்டு மேப் எங்கெங்கே காட்டுற மாதிரி என்னென்ன ஒரு ஃபீல் இருக்குது. வேகத்தடி குறையிலப்பா இந்த ஏரியாவில்ண்ணா சத்தியமாக. ஐயோ 6 கீர் போட்டு அடிச்சு இறக்கத்துக்குள்ளே ஒன்றுமே வேலை மாட்டேன், கைக்கெல்லாம் நோவு. நிறுத்தாமல் கரெக்டாக 160 கிலோமீட்டர் ஓட்டுன்னு வந்துக்கிறேன் இன்றைக்கி. 5 கிலோமீட்டர் போனால் 160 கிலோமீட்டர் வண்டி ஓட்டின மாரி தேவையே இல்லை. கரெக்டாக 90-80 தான் மெயின்டைன் பண்ணி வந்துக்கிறேன், அதுக்கு மேலே ஸ்பீடும் போல். டிராஃபிக் தான் நிறைய இருக்குது. டேனியே இதாண்டா பெங்களூரா? பையன் பெங்களூர் எதுன்னு கேட்டிருந்தான், இதான் பெங்களூருன்றான். ஐடி அதான், ஐடி சாஃப்ட்வேரு இந்த மாதிரி கம்பெனி தான். டிராஃபிக்கில் போய் வந்து மாட்டிக்கணுமாப்பா. சிட்டிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகனால இப்படி தான்.